சென்னீர் குப்பத்துலேருந்து கரையாஞ்சாவடி வர வழியில் ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை. அங்கே மதியானம் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே பிரியாணி கொடுத்தாங்க. 2 பிளேட்டு எனக்கும் என் தம்பிக்கு கொடுத்தாங்க. காலேஜ் பசங்க ஒரு 4 பேர் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு கரப்பாம்பூச்சி ப்ளஸ்ஸு ஒரு வால் பகுதி அந்த பிரியாணியில் இருந்திருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பாதியில் பார்க்குறோம், பார்த்தா முழு கரப்பாம்பூச்சி பாயில்டாகி அந்த பிரியாணியில் வந்திருக்கு. சரி என்னங்க இதுமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடையில் போய்ட்டு அந்த ஊழியர்கிட்ட கேட்டால் முதலாளி வந்து வெளியூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முறையில்லாத ஒரு முறையில் பதில் சொல்கிறாரு. சரி, ஒரு பையன் வாமிட் பண்ணிட்டான் அதுலேயும். அதை பற்றி என்னப்பா இந்தமாரி பிரியாணி செஞ்சு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தகுந்த பதில் இல்லை அங்கே. அதுக்கப்புறமா நான் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இது சம்மந்தமாக வந்து தெரிவித்தேன். அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து அங்கே வந்தாங்க. வந்துட்டு அந்த பிரியாணிலாம் எடுத்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே வந்து நாங்கள் சாப்பிட்ட பிரியாணிலாம் எடுத்து டஸ்ட்பின் அண்டை வச்சுட்டு கடைலாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க காவல்துறை வந்தப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னோம். அவங்க இமிடியேட்டாக வந்து கடையை மூட சொல்லி கடையை மூட்டாங்க. சரி, இது சம்மந்தமாக வந்து நான் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட மாரி மீதி இருக்கிற பிரியாணி யாருன்னா சாப்பிட்டு பாதிக்கப்படக்கூடாதுன்ற பொது நோக்கத்தோடு தான் இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிறைய இடத்துல நடக்குது. அதாவது இது வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நான் அந்த ரெப்புடேஷனுக்காக வந்து இந்த புகார் கொடுக்கல. இது வந்து பொது நோக்கோடு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு 10-15 பேர் வந்து பிரியாணிக்காக வந்து நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் இதுமாரி பாதிக்கப்பட்ட மாரி மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அறிக்கையை கொடுக்குறேன் நான்.